வணக்கம் நேயர்களே, ஸ்ரீசக்கா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 12/12/2024, கார்த்திகை 27, பரணி தீபம். இன்னைக்கு வியாழக்கிழமைன்னா நான் சொல்கிறது ஒரு ஜீவ சமாதி போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜீவ சமாதி முன்னோர்கள் நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு, மற்றவங்க வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. நான் புரியுதா? ஜோக்கு மாதிரி சொல்கிறேன் நான். ஜீவ சமாதி அடைஞ்சவங்களை போயிட்டு நம்ம அன்றைக்கி உட்காந்து நம்ம அங்கே மௌனமாக ப்ரே பண்ணோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்புறம் திருவண்ணாமலை, எங்கள் ஊர் பக்கம், எங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை. அதான் வல்ல எம்பெருமான் சிவபெருமானோடது. அது திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம், பரணி தீபம் ஏற்றுவாங்க. அது இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவுமா வருது, வெள்ளிக்கிழமை தீபம் வரும். நல்லாயிருக்கும். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினியில் மெயினாக பரணி தான் வரும். அஸ்வினி கொஞ்சம் காலையில் இருக்குது. பரணி தான், பரணி தீபம். சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் வரும். அஸ்தம்தான் மெயினாக வரும். உத்திரம் முடிஞ்சிடும். இப்போது இன்றைக்கி ராசி மலன் பார்த்தோம்னா, முதல்ல மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் தப்பான நேரத்தில் தான் முயற்சி எடுத்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு இந்த சந்திரன், செவ்வாய், குரு பகவான், சனீஸ்வர பகவான், இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க அந்த ராசிக்கு ஒரு இம்பேக்டாக இருக்காங்க. ஸோ அவர்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு முயற்சி செய்தார்களே ஆனால் அது கொஞ்சம் ஒரே நல்ல முயற்சி செஞ்சு சக்ஸஸ்ன்றது வேறு. ஸ்டார்டிங் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். புதிய முயற்சி ஈடுபடலாம். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, இன்பம் இப்படிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே பேருன்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. ஒன்றுத்துக்கும் கொஞ்சம் மாற்றம்லாம் இருக்குது. மகிழ்ச்சின்றது அடுத்த ஒரு விஷயத்துலேருந்து வர்றது, இன்பம்ன்றது நமக்குள்ளேயே ஏற்படுறது. இன்னைக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒர்க்கு இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கிறது வேற, இல்லைன்னா இந்த வேலையை முடிச்சிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கு இங்கே அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். முயற்சி பண்ணுங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவுகள். வீட்டில் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் ஆக்ஷன் போங்க, குழந்தைங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க, நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இல்லைனாலும் அது வேறு பக்கம் செலவாயிடும். அது தண்ட செலவு இல்லாமல் நல்ல செலவாக இன்னைக்கு பண்ணுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். அவங்களுக்கு ஒரு நிம்மதி அடைவாங்க. இன்னைக்கு சந்திராசிரமெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வெளில வந்துருக்குறாங்க. 2 நாள் ஒரு டயர்டாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அது குதூகலமாக இருக்கும். இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் சந்திராசிரமத்துலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல க்ரீன் சிக்னல் கிடைக்கும். இன்றைக்கி அமைதியாக இருந்து செய்யுங்க, அவசரப்பட்டு பெருசாக காலை வைக்க வேண்டாம். துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில விஷயங்களில் உறுதியாக இருப்பாங்க. நீ செஞ்சே முடிக்கணும் அப்படின்ட்டு முடிப்பாங்க. அதே மாதிரி முடிப்பாங்க, கண்டிப்பாக முடிப்பாங்க. இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட்டாக எல்லா வேலையும் நிறைவடையும். சில ஒர்க்கு பெண்டிங் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த பெண்டிங் ஒர்க்கில் மேக்சிமம் இன்றைக்கி தானாக அமைஞ்சு அதெல்லாம் முடிவுக்கு கைக்கு வரும். தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தனம் கரக்கூடிய ஒரு நாள். தனம்னா செல்வம் வரக்கூடிய ஒரு நாள். எப்படி செல்வம் வெளியில் போகுதோ அதே மாதிரி தனம் வராத பணம் வரும். கேட்ட இடத்துல சில பேருக்கு சில முயற்சிகளுக்கு சில அன்றாட தேவைக்கு யாருக்கிட்டனா கேட்பாங்க, சேரும்.
மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்தி கலந்த ஒரு நாள், இறை வழிபாடுக்கு உகந்த நாள். அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். அதெல்லாம் இன்னைக்கு கரெக்ட் பண்ணிட்டு நிதானமாக ஒர்க்க முடியுங்க. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு தரமிக்கக்கூடிய ஒரு நாள். இவங்களும் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துவாங்க, பிறரும் இவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க. டுகெதர் ப்ராசஸ் இந்த ஒர்க் இன்னைக்கு நடக்கும், நல்லா இருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவம், நல்ல 9:45 வரைக்கும் பவம், அதுக்கப்புறம் பாலபம், அப்புறம் கவலபம். அப்போ நான் சொன்ன மாதிரி காலையில் கூட பவம் காலையில் போடலாம், 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பாலவங்காரங்க போட்டுக்கிட்டோம். அப்போ நைட்டு முடிச்சிடணும் கவுளம், ஏன்னா அதை வெடிகால வரைக்கும் மாட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கவுளவும் நீ நைட்டும் ட்ரை பண்ணால் நாளைக்கு காலைல 6 மணிக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ கரணாதிபதியை சரணடைங்க, உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாள் நீங்கள் நினச்சிருக்கிறது நிறைவேறும். கருணாநிதியை சாதாரணமாக நினைக்காதீங்க, 12 மணி நேரம் தான் இருப்பார். கரணம் எப்படி எடுக்கிறோன்னா அதை அப்பப்போ சொல்லுவேன் நான். நீங்கள் பிறக்கும்போது ஒரு கரணத்தில் பிறந்திருப்பீங்க. அது நீங்கள் திதி இப்போ ஜாதகம் எழுதினீங்கன்னா அது மொதல் பேஜில் இருக்கும், திதியில் இந்த திதியில் பிறந்தார், இந்த கரணத்தில் பிறந்தார் அப்படின்னு வரிசையாக வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது வளர்பிரியா தேய்பிரியானா அதில் கரணம் வரும், இந்த கரணத்தில் இவர் பிறந்திருக்காரு. அவரை போய் இறுக்கி பிடிச்சி ஒரு கரணத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருந்து நன்மை செய்வாங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டமா இருக்கிறவங்க பயப்பட வேணாம். ஒரு அரிசி வச்சு ஒரு வழக்கு போடுங்க, வீட்டிலேயே போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் வாழ்க்கையில் நம்ம வாரம் அடிக்கடி சொல்லுவேன் நான், ஓட ஆரம்பிக்கணும், இந்த வாரம் ஃபுல்லாக 6 நாள் ஓடுங்க அப்படின்ட்டு. இப்படி ஓடி 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 நம்ம சம்பாதிச்சு ஒரு திருமணம் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம இப்போல்லாம் அவங்களும் பாவம் சம்பாதிக்கிறாங்க. துணைவி மனைவிமார்களும் அவங்களும் ஒர்க்குக்கெல்லாம் போகிறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு எண்டு பாயிண்ட்ல என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு யாராவது என்னைக்காவது யோசனை செய்தது உண்டா? எதற்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு குடும்ப அமைப்பில் நம்ம ஏன் இருந்து எல்லாத்தையும் பண்ணுறோம்? வயதான காலத்தில் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கணுன்றதுக்கோசம் தான் செய்கிறோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அது இதுதான். வேற என்ன வேணும்? வயதான காலத்தில் பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறது பார்க்கறது, நமக்கு தேவையான இருப்புகள் வைத்து கொண்டு நம்ம போகிறது. சின்ன ஒரு இது கூட நான் ஆட்டோ பின்னாடி எங்கேயோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன பையன் வேலைக்கு போகிறான்னா அந்த குடும்ப தலைவன் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு வயதான காலத்தில் ஒரு தகப்பன் பணிக்கு போகிறான்னா அப்போ அந்த பிள்ளைகள் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சும்மா ரத்தின சுருக்கமாக ஒரு 4 வரியில் இந்த உலக தத்துவத்தையே உள்ள அடக்கிட்டாங்க. நிறைய விஷயம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சின்னதாக ஒரு 4 வரியில் அது ஏதோ யாருக்கோ தோணுதோ எழுதுறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. சிறு குழந்தைகள் வேலைக்கு போகிறது, தகப்பன் சரியில்லை. வயதான காலத்தில் அந்த மனிதன் உழைக்க செல்கிறான் என்றால் நீ மேக்சிமம் செக்யூரிட்டி வேலை பாவமாக இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு 8,000 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வச்சு ஏதோ உழைப்பு ஓட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சின்ன வயசில் சரியாக பிளான் பண்ணல, அந்த மாதிரி கூட எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? இங்கே அமைதியாக இருக்கிறதுன்றது உங்களை சார்ந்த விஷயம், மகிழ்ச்சி என்பது பிறரை சார்ந்த விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி பிறரை சார்ந்த விஷயம். சினிமா பார்க்குறோம், 2 பேரும் கூத்தடிக்கிறோம், அதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் அமைதியாக இருக்கிறதுன்றது நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்படும். ஒரு கொந்தளிப்பு இல்லாமல், அடுத்தவனை பார்த்து பொறாம பொய் சொல்லாமல், பொய் களவு அடிக்கடி சொல்லுவேன், கொலை களவு விபச்சாரம் பழித்தல் சபித்தல் பொய்யுரை முகஸ்துதி பொறாமை கோபம் புன்மோகம் மது சூது அசைவ உணவு புகைப்பழக்கம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்
இந்த தீமை 13 இல்லை என்றால் நன்மை 13 ஒன்றடையும் அப்படின்ற. இந்த தீமை 13 இதையெல்லாம் தவிர்த்தால் எதுக்கு வாழணுன்றீங்களா? கேட்குது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு. இதெல்லாம் இல்லாம எப்படி அமைதி கிடைக்கும்? தீமைக்கு நம்ம 13 சொல்றோம், நன்மைக்கு ஒண்ணு கூட சொல்ல முடியாது. கில்னா வலிக்கும், கில்றது செயல் தெரியும், வலி என்பது உணருதல். வலியை காட்டுன்னா எப்படி காட்டுறது? காட்ட முடியாது. அதனால்தான் அமைதியை நீ காட்டவே முடியாது. இந்த 13 தவிர்த்து பாருங்க, உங்களுக்கு அமைதி ஏற்படும். சாந்தமா இருக்கும். அமைதியா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற மகிழ்ச்சியை எத்தனை டைம் வேணாலும் நம்ம அதை போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆனால் அமைதிக்கு உங்ககிட்ட வரணும். அது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுக்கு நான் சொன்ன இந்த 13 நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த 13 தவிர்த்து விட்டால் அமைதி வந்தடையும். எனிவே, நேரையில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துருக்கு. இது சின்ன விஷயம்தான். மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இதில் சாதாரணமாக நம்ம எப்பவுமே நம்ம எதுவும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏற்கனவே எல்லாம் வாழ்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் படிக்கிறத எடுத்து சொல்கிறேன். நான் தான் இதெல்லாம் சொன்னேன். நான் மார்த்தட்டிக்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஏதோ நல்ல விஷயங்களை எடுத்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் மக்களுக்கு. அவ்வளோதான். உங்களுக்கும் இதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது, தெரியும். ஓகே, ஒரு 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 ஸ்பார்க்கு கிடைக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துக்கிறேன்.